ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் வந்து தமிழ் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அனிமேஷனில் ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி காலக்கம்மாய்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் மயில் கூவ ஆரம்பித்த 48 மணி நேரம் கழித்து அங்கே மலைக்கு பின்னாடி ஒரு பிரகாசமான ஒளி தெரியும். அந்த ஒளியை தான் இந்த மக்கள் எல்லாருமே சாமியாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மயில் கூவி 48 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 48 மணி நேரமும் பயங்கர ஜெகஜோதியாக திருவிழா கூட்டம் மாதிரி ஊரே ஜேன்னு இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கப்ப தான் திடீர்னு ஒரு தடவை மலையிலேருந்து ஒரு கல் உருண்டு வந்து கீழே விழுந்து 2ஆக பிளந்து விழுது. ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் உடஞ்சி விழுது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெரிய கல்லை ஒரு குரூப்பும் சின்ன கல்லை ஒரு குரூப்பும் சாமியாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கம்மாய்பட்டின்னு இருந்த ஒரு ஊர் கம்மாய்பட்டி காலப்பட்டின்னு சொல்லிட்டு 2 ஊராக புரியுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இந்த 2 ஊரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் வந்து இது பிரச்சனையை சால்வ் பண்ண பார்த்தாலும் அந்த மக்கள் ஒன்று சேர்ற மாதிரி தெரியல. 10க்கு 100 வருஷத்துக்கு மேலே அவங்க தெய்வமும் காட்சி தரல. இப்படிப்பட்ட இந்த ஊருக்கு புதுசாக வந்த கலெக்டர் அம்மாவை காட்டுறாங்க. ஸோ இவங்களால இந்த ஊருக்கு எதுவும் விடுவு காலம் வருமானு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பார்வையில் இந்த காலக்கம்மாய்பட்டிங்கிற ஊர் 2ஆக பிரிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சு அங்கே இவங்களுக்கான எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடைக்கல, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ஊரை ஒன்று சேர்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அப்போ தான் அதே டிஸ்ட்ரிக்க்கு இதுக்கு முன்னாடி கலெக்டராக இருந்தவர்கிட்ட ஒரு அட்வைஸ் வருது. இந்த மாதிரி தாம்மா உங்களை மாதிரியே நினச்சி நானும் அந்த ஊரை ஒன்று சேர்க்கலான்னு போனேன். அங்கே போன இடத்துல ஜீப்பை ஒரு சைடு ஓரமாக நிறுத்தினது நீங்கள் அவங்க சைடு பார்த்த மாதிரி ஜீப்பை நிறுத்தியிருக்கீங்க, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து நான் அந்த ஊருக்கு போகவே இல்லைன்னு சொல்லவும், இல்லை நான் இந்த தடவை போய் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. காரை ஸ்ட்ரைட்டாக நிறுத்தியிருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வரல. இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்படி 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் ஊருக்குன்னு ஒரு ஸ்கூல் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் தானே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த ஊருக்கு ஆஃபீஸர்ஸ் வரவே பயப்படுறாங்கன்னு சொல்லும்போது 2 ஊர் ஜனங்களும் ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கலெக்டர் அம்மாவுக்கு இருமல் வருது. அப்போ அந்த பெரிய காலக்கம்மாய்பட்டி இருக்குங்க இல்லையா, பெரிய கல்லை சாமியாக கும்பிட்றாங்க இல்லையா, பெரிய கல் ஊருக்காரவங்கள பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே போயிடுச்சு. நீங்கள் அவங்கள்ட்ட தண்ணி கேட்குறீங்க, அப்போ அவங்க ஆளுங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 ஊரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கலெக்டர் அம்மாவும் மனசு உடஞ்சி ஐயோ என்னடா போயும் ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே ஒரு எம்எல்ஏ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னம்மா இப்போ தான் கேள்விப்பட்டேன் அந்த ஊரை ஒன்றாக்கணும்னு சொல்லி போய் பேசுனீங்களாமே, அதெல்லாம் ஒன்றாலாம் ஆக்க வேணாம், அவங்க அடிச்சுக்கிட்டே கிடக்கட்டும். அப்போ தான் அங்கே ஒரு பீஸ் சென்டர் அவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு அங்கே ஒரு பீஸ் சென்டர் கவர்மெண்ட் கட்டுற ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான சர்க்குலர் சீக்கிரம் வரும், நீங்கள் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாருங்கன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் மிரட்டிட்டு போகிறாரு. இப்படியே சீனை கட் பண்ணால் சின்னக்கல் ஊரில் இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ சின்னக்கல் கும்பிடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் கீழ் ஜாதியாகவும் பெரிய கல் கும்பிடுறவங்கெல்லாம் கொஞ்சம் மேல் ஜாதியாகவும் பார்க்குறாங்க. சின்னக்கல் ஊரை சேர்ந்த ஹீரோக்கும் பெரிய கல் ஊரில் இருக்க கதிருங்கிறவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. கதிர் வந்து எப்படியாவது இந்த ஊரை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுக்கிறாரு, என்னென்னமோ மக்களுக்கு போதனை பண்ணுறாரு. ஆனால் யார் கால்லையும் இது விழுற மாதிரி தெரியலை. 10க்கு 2 கல்லையும் வச்சு 2 ஊர்லேயும் கும்பிட்றாங்க இல்லையா, 2 ஊருக்குமே ஒரே சாமியார் தான். சின்ன கல் ஊருக்காரவங்க ஒரு கலரில் கை கட்டியிருப்பாங்க, பெரிய கல் ஊருக்காரவங்க ஒரு கலரில் கயிறு கட்டியிருப்பாங்க. 2 ஊருக்காரவங்களும் 2 ஊருக்குள்ளே மாறி மாறி வந்துடக்கூடாது. ஆனால் ஹீரோ மட்டும் வந்துட்டு போயிட்டுருக்காரு, ஏன்னா கதிரோட வீடு வந்து ஊர் எல்லையில் இருக்கனால. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் பெரிய கல் ஊரில் இருக்க ஒரு தம்பதியை காட்டுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. இதை அந்த ஊர் மக்களே நிறைய பேர் குத்தி காமிச்சு குறையா பேச ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன கல் ஊரில் இருக்க வினோத்துங்கிற குட்டி பையனை காட்டுறாங்க. இவனுக்கு பெரிய கல் ஊரோட பிரசிடெண்ட் உட்காந்துருக்க சேர் மேலே ஒரு பெரிய கண்ணு. அந்த சேரில் உட்காந்து அவ்வளோ மரியாதை கிடைக்குமா, நம்ம எப்படியாவது அந்த சேரில் உட்காரணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பேராசை. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் பெரிய கல் ஊரில் இருக்க ஒரு யூடியூபரை காட்டுறாங்க. இவர் யூடியூபோட டார்கெட் எப்படியாவது ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கிடணும்னு போராடிட்டு இருக்காரு. 1K சப்ஸ்கிரைபருக்காகவும் 4K வாட்ச் ஹவர்ஸ்க்காகவும். ஆனால் இன்னமும் இவரால் முடியல. இருந்தாலும் லைவ் போடுறது என்ன, ஷார்ட்ஸ் போடுறது என்னன்னு போட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோ ஏதோ நைட்டு தூங்காமல் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோ ஊரில் இருக்க ஒரு சின்ன பையனை பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு அந்த பெரிய கல் ஊரோட பிரசிடெண்ட் உட்காந்து இருந்த சேர் மேலே ஒரு கண்ணு. 10க்கு இவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வேற இருக்குது. தூக்கத்தில் நடந்துக்கிட்டே அந்த சேர் இருக்க இடத்த நோக்கி பெரிய கல் ஊருக்கு போயிட்டான். இதை பார்த்த ஹீரோக்கு ஊர் மக்கள்லாம் பார்க்குறதுக்குள்ளே இவனை எப்படியாவது தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு பெரிய கல் ஊருக்கு ஹீரோவும் யாருக்கும் தெரியாமல் நுழைஞ்சிடுறாரு. ஹீரோயினு என்னடா நீ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கன்னு பார்த்து கேட்கும்போது தான் இந்த மாதிரி அந்த குட்டி பையன் வந்துட்டான்னு சொல்லி
ஹீரோயினும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக தூக்கத்தில் வந்த அந்த குட்டி பையன் அந்த பிரசிடெண்டோட சேர் மேலே கரெக்டாக காலை வச்சு உட்காடுறான். இதை அந்த சேருக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க ஒரு குட்டி பையன் பார்த்துடுறான். ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் இவன் பார்த்ததை நோட் பண்ணாமல் கரெக்டாக அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. விடிஞ்சோடனே அந்த குட்டி பையன் நைட் நடந்த விஷயத்தெல்லாம் பிரசிடெண்ட்டை சொன்னோன்னே சின்னக்கல் ஊர்லேருந்து வந்து இந்த பிரசிடெண்ட் சேர்லேயே காலை வச்சுருக்கானா அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பிடிச்சி காலிலே சூடு வச்சிடுறாங்க. இதை பார்த்த கதிருக்கு ரொம்ப மனசு வெந்து போயிடுது. என்னடா இது, இந்த மக்கள் இன்னும் அறியாமையிலே கிடக்குறாங்களே, ஊருக்கு ஒரு பாலம் இல்லை, அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு வர மாட்டீங்க, அப்படி இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு இவர் டெய்லியும் குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பார். இப்போ கதிர் நேராக கலெக்டரே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கலெக்டரை போய் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பாலம் வேணும், இன்னும் ஊர் மக்கள்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்படியே ஜாதி பேரை சொல்லி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஊரில் வர அடுத்த தலைமுறையுமே இப்படியே இருந்துருமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசும்போது தான் கலெக்டர் அம்மா சொல்கிறாங்க, நம்ம ஊர் மினிஸ்டர் கூட இந்த ஊர் ஒன்றாகக்கூடாது, இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த ஊர் காலியாகிடணும், அந்த இடத்துல ஒரு பீஸ் சென்டர் உருவாக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் எல்லாம் ரெடி பண்ணி பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி அப்ரூவல் லெட்ரு கொடுத்துடணும், நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஊரை ஒன்று சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கலெக்டர் சொல்லிடுறாங்க. இதை பார்த்த கதிருக்கு இன்னும் வருத்தமாகிடுது. இந்த 1 வாரத்தில் எப்படா அந்த ஊரை ஒன்று சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் எப்போதும் போல் தண்ணி அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு. பத்தாயிரத்துக்கு மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா உண்மையை கலெக்டர் அம்மா அந்த கதிருக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் உண்மையை தெரிஞ்ச கதிரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடியாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவனை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடியாளும் ரெடியாக இருக்காங்க. எப்போ ஹீரோ போவார், கதிர் தனியாக கிடச்சா அவனை போட்டுடலான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஹீரோ கூடவே இருக்கனால அடியாளுங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கதிர் வந்து ஹீரோ கிட்ட புலம்பிகிட்டு இருக்காரு, எப்படியாவது இந்த ஊர் மக்களை ஒன்று சேர்க்கணும், அதுக்கு நீ என் கூடயே இருப்பியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே மயங்கிடுறாரு. சரி, ஹீரோ என்ன நினச்சிட்டாருன்னா இவர் போதையில் தான் மயங்கிட்டார் போலன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் அவர் வீட்லேயே உட்கார வைக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு பேச்சு மூச்சு இல்லைங்கிறத கவனிக்கிறாரு. உடனே ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் கத்தி அழ ஆரம்பிக்கிறத பார்த்து கூட்டமும் கூட ஆரம்பிச்சிருது. அந்த ஊரில் இருக்க ஒரு மருத்துவச்சி பாட்டி வந்து நாடி துடிப்பெல்லாம் பார்க்கும்போது இல்லை உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே ஹீரோக்கும் ரொம்ப வருத்தமாயிடுது. ஹீரோயினும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அவங்க அண்ணன் தான். அவங்க அண்ணனே இறந்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெரிய கல் ஊரோட பிரசிடெண்ட் வந்து ஏன்னா இந்த நேரத்தில் இவன் இறந்து போயிட்டான், அடுத்த 2 நாளில் ஊருக்கு காப்பு கட்டி திருவிழா வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வருத்தப்பட்டு இருக்காரு. சரி, சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரியக்கல் ஊர் மக்களும் பெரியக்கல் பிரசிடெண்ட்டும் வராங்க. ஏன்னா கதிர் வந்து பெரியக்கல் ஊரை சேர்ந்தவர் தான் இல்லையா, அதனால் அவர் தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கலான்னு பார்த்தா யாராலையுமே தூக்கம் இல்லை. என்னடா இது, இத்தனை பேர் வந்து தூக்கம் இல்லையேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு கதிரோட பாடி ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாம் எப்படி பயப்பட்டு இப்படி தூரமாக நிற்கிறாங்க. பார்த்தா அவர் உடம்புலேருந்து கேஸ் லீக் ஆகுது, பாம்பு போடுறாரு. இதை பார்த்து ஹீரோக்கு இன்னும் கதிர் சாகலை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மருத்துவச்சி பாட்டியோ மறுபடியும் போய் நாடியை செக் பண்ணி பார்க்குறாங்க. இல்லைப்பா, உயிர் பணிஞ்சிருச்சு, இது வாயுனால இந்த கேஸ் போகுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வைங்க, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. தூக்கவே முடியல. என்னடா அது தூக்கவே முடியல சொல்லிட்டு பிரசிடெண்ட்டும் போய் தூக்கி பார்க்குறாரு, அவராலையும் தூக்கம் இல்லை. உடனே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயினும் தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் அசிங்கமாலாம் பேசாதீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் நீ தூக்கு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ தூக்க போகிறாரு. பார்த்தா ஹீரோவால் தூக்க முடியுது. என்னடா இது, நம்ம 4-5 பேர் சேர்ந்து தூக்கணும், நம்மளால் தூக்கம்லாம் ஒத்தாள் தூக்கிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ நேராக கதிரோட பாடியை தூக்கிக்கிட்டு அவரோட ஊரான சின்னக்கல் ஊருக்கு தான் வராரு. ஸோ சின்னக்கல் ஊரோட பிரசிடெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது, பெரியக்கல் ஊரோட ஆளை இங்கே கொண்டு வந்து இறக்கியிருக்க, பத்தாயிரத்துக்கு நம்ம ஊர்லேயும் திருவிழா வரப்போகுது, அதனால் நீ இங்கேருந்து தூக்கிட்டு கிளம்புப்பான்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கும் பயங்கர வருத்தமாகிடுது. நம்ம ஊர்லேயும் ஒரு சடங்கும் பண்ண மாட்டுறாங்க, இங்கே வந்தாலும் இப்படி துரத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, கெஞ்சி பார்க்குறாரு, யாரும் ஒத்துக்காதனால 2 ஊருக்கும் நடுப்புற ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்தில் வந்து உட்கார வச்சிடுறாரு. ஹீரோயினும் என்னடா பண்ணுறதுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பாடியை கீழே தான் உட்கார வச்சுருக்காரு இல்லையா, ஹீரோ போய் சேர் எடுத்துகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போகிறாரு. ஒரு பையன் தூக்கத்தில் நடப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் ஒரு சேரில் அவனை கட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் தூக்கத்தில் இருக்குது, எந்திரிச்சு போகிறான்னு சொல்லிட்டு அந்த கயிறு அவுத்து போட்டு அந்த சேரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவும் அவனை தூக்கி உட்கார வைக்கிறாரு. இதே நேரத்தில் கதிர் வந்து 2 ஊர் நல்லதுக்காகவும் நிறையா போராடினார் இல்லையா, அதனால் 2 ஊர் மக்களுமே கொஞ்சம் மனசு இறங்கி வந்து இவருக்கு தேவையான சடங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஊர் எல்லையில் நிற்கிறாங்க.
இதை பார்த்து ஹீரோயினுக்குமே சந்தோஷம், 2 ஊருமே சேர்ந்து வந்திருக்கே நம்ம அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு. அடுத்து பூசாரியும் கூப்பிடுறாங்க. பூசாரியும் வந்து தேவையான சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. குளிப்பாட்டி பாடியை குளிப்பாட்டி மாலையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாடி குலுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து பூசாரிக்கு பயந்துடுறாரு. என்னடா அது, இறந்து போன பாடி இப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் பாம்பு போடுறாரு. இதை பார்த்து பக்கத்தில் இருந்த வைத்தியச்சியோ அதெல்லாம் பயப்படாதப்பா வாயு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நிம்மதியாகுது. இருந்தாலும் இந்த பாடியை தூக்க முடியல, ஹீரோவால் மட்டும்தான் தூக்க முடியுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சோடனே இந்த பூசாரியோட பாட்டி, பூசாரி சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, தூக்க முடியாத தெய்வத்தை தூக்க ஒருத்தன் வருவான், அவன் வாழ்ந்த திசையும் இல்லாமல் வந்த திசையும் இல்லாமல் மத்தியில் நிற்க மாலையிட்டு முடிசூட்டும் போது 4 கால் நாட்டாமல் வந்து மண்டிட்டு போவான், அவனால தான் இந்த ஊரே ஒன்று சேரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ பூசாரிக்கு அது வருது. அதே மாதிரி இவர் யாராலையுமே தூக்க முடியல, ஹீரோவால் மட்டும்தான் தூக்க முடியுது. இப்போ சின்ன கல் ஊர்லேயும் இல்லாமல் பெரிய கல் ஊர்லேயும் இல்லாமல் இவர் 2 ஊருக்கும் நடுப்பற தான் நிற்கிறாரு. அதே மாதிரி 4 கால் தெய்வம் வந்து மண்டியிடுன்னு சொன்னாங்களே, அது இன்னும் நடக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆடு வந்து நடுப்பற இவர் முன்னாடி மண்டியிடும். இதை பார்த்த பூசாரி தெய்வம் தான் வந்திருக்கு, இந்த தெய்வத்தால் தான் ஊர் ஒன்றா சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லவும் கரெக்டாக அந்த நேரத்தில் பெரிய கல் ஊரில் ஒரு தம்பதி குழந்தை இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி மயக்கம் போட்டு விழுறாங்க. என்னன்னு செக் பண்ணும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. இதை பார்த்தா அந்த தம்பதி வந்து பயங்கர சந்தோஷப்பட்டு, நீங்கள் உண்மையாக சாமியா இல்லையான்னு தெரில, ஆனால் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாத எங்களுக்கு குழந்தை கொடுத்தது நீங்கள் தான் எங்களுக்கு சாமின்னு சொல்லிட்டு கதிர் பாடி முன்னாடி உளுந்து கும்பிட ஊர் மக்கள் எல்லாருமே சாமின்னு நினச்சி கதிரை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் 100 வருஷமாக கூவாத மயில் இந்த தடவை கூவிருச்சுங்க. அடுத்து 24 மணி நேரம் இந்த ஊரே திருவிழா கோலமாக இருக்க போகுது, அதுக்கடுத்து ஒளி பிரகாசம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். 100 வருஷம் கழிச்சு இப்போ தான் மயில் கூவிருக்கு, உண்மையே சாமி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கதிரை ஊர் மக்கள் 2 ஊர் மக்களும் சேர்ந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஊரை விட்டு வெளில போன எல்லாருமே திருவிழாங்கிறதுனால எல்லாருமே வந்திருக்காங்க. யூடியூபர் கூட கொஞ்ச நாளைக்கு வெளில போயிருப்பார், அவருமே மறுபடியும் ஊருக்கு வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த சாமியை லைவில் காட்டிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாளாக அவர் போராடிட்டு இருந்தார் இல்லையா, 1K சப்ஸ்கிரைபருக்கும் 4000 வாட்சவர்ஸ்க்கும், அது இந்த சாமியை லைவில் காட்டின உடனே நடந்துருது. இவருமே சாமின்னு சொல்லிட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாருமே இவரை சாமியாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள மறுபடியும் என்ன காரணத்தை வச்சு அடிச்சு இறந்து போன கதிர் வந்து பெரிய கல் ஊர்க்காரரு, அதனால இவர் எங்க ஊர் சாமி தான்னு சொல்லிட்டு பெரிய கல் ஊரும் கதிரை தூக்குற யாராலையுமே முடியல, எங்க சின்னக்கல்லூர் சேர்ந்த ஹீரோவால தான் தூக்க முடியுது, அதனால இந்த சாமி சின்னக்கல்லூரோட சாமி தான் சொல்லிட்டு 2 ஊரும் அடிச்சுக்கிட்டு இருக்க பூசாரிக்கிட்டே வழியை கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்க அந்த சாமி எந்த ஒரு சாமின்னு சொல்லிட்டுன்னு கேட்கும்போது பூசாரிக்கு என்ன சொல்றதுனே தெரில. இப்படி நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்கள் சாமி தானே அடிச்சுக்க கூடாது, முதல்ல சாமியோட மனம் குளிர நடந்துக்கங்கன்னு சொன்னானே. 2 ஊரும் சாமியை எப்படியாவது மனம் குளிர வச்சு நடந்துட்டு நம்ம ஊர் சாமியாக ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. சாமி முன்னாடி கரகாட்டம் வைக்கிறது, ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு சாமிக்கு பேனர் அடிக்கிறது என்ன, நிழலுக்கு கொட்டாய் போடுறது என்னன்னு சொல்லிட்டு 2 ஊரும் சாமியோட மனசை குளிர வைக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா சாமியை காணும் சேர் முன்னாடி. இதனால் கோவப்பட்டு எல்லாம் ஹீரோவை அடிக்க போகிறாங்க. நீ உன்னால் ஒருத்தரால் தான் சாமியை தூக்க முடியும், அப்படி இருக்கும்போது சாமியை காணா போயிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நீ தான் தூக்கிட்டு வந்து ஏதோ பண்ணியிருக்கன்னு சொல்லி ஹீரோவை அடிக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு குட்டி பையன் ஓடி வந்து சாமி மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் போய் எல்லாரும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் பாடி எங்கே போணுச்சுன்னு யாருக்குமே தெரில, ஹீரோக்குமே பயங்கர டவுட்டாக இருக்குது. இதை பற்றி ஹீரோயின்ட்ட விசாரிக்கும் போது ஹீரோயின் உண்மை சொல்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் நான் தான் அண்ணனை தூக்கிட்டு வந்து ஒளிய வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் அண்ணனோட பாடியை தூக்கி எரிக்கிறதுக்காக 2 ஆளுங்களை விட்டுருந்தாங்க. இதை நான் காதில் வாங்கிட்டேன். ஸோ அவங்க வந்து பாடியை தூக்கி எரித்து பிரச்சனையை உருவாக்குறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது அண்ணனோட பாடியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மறைவாக வச்சுருந்தேன். அப்புறம் ஊர் மக்கள்லாம் உடனே அடிக்க வரதை பார்த்துட்டு தான் திரும்ப நான் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. எரிக்க வந்த அடியாளுங்களும் என்னது இது திடீர்னு பாடி காணாமல் போயிட்டு திடீர்னு வருது, அப்போ உண்மையாக சாமியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் பயப்பட, மினிஸ்டர் என்னடா நீங்களே என்கிட்ட கதை விட்றீங்க, எப்படியாவது அந்த பாடியை சிதைச்சிருங்கடான்னு சொல்ல, அப்போ தான் வெடியெல்லாம் வெடித்து கண்ணாப்புனான்னு வீசி விடுறாங்க. அதில் பாடிக்குள்ளே ஏதாவது வெடி சுருகி பாடி சிதைஞ்சு போகும், மறுபடியும் இந்த ஊர் மக்கள் அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிளானை பார்த்தா அவ்வளோ வெடி கண்ணாப்புனான்னு திசையில் வருது. ஆனால் ஒரு வெடி கூட அந்த பாடிக்குள்ளே போகலை. ஸோ பத்தாத்துக்கு இந்த சாமி
சாமியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு 2 ஊர் மக்களும் கைகோத்து காப்பாற்றுறாங்க. இதை பார்த்த ஹீரோக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் நமக்கு அது ஃப்ரெண்டோட பாடியை காப்பாற்றுறதுக்காக ஒன்றாகிறாங்களேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சாமி வந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. 2 ஊரும் ஒன்றா ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் நான் மலை மேலேருந்து காட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சாமி வந்த மாதிரி பேசிட்டு இவரும் மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறமா தான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உண்மையாலாம் சாமி வரல, நம்ம கதிரோட ஆசை கூட 2 ஊரும் ஒன்றா சேரணும்னு தானே, அதனால தான் நானே சாமி வந்த மாதிரி நடித்து இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ வேறு 2 ஊரும் ஒன்றா இருந்தால் ஒளி வரும்னு சொல்லிட்டியே, நம்ம வேறு இதுக்கு முன்னாடி எப்படி ஒளி தெரிஞ்சிச்சு, எங்கேருந்து வந்தது, எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, யாராவது வயசான பாட்டிங்களை விசாரித்தா தெரியும், அவங்களுக்கு கதை மூலியமாக யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வயசான பாட்டிங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒளியை பார்த்துருக்கீங்களே, உங்கள் முன்னோர்கள் ஏதாவது கதை சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த விஷயம்லாம் கலெக்டர் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க நேராக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இறந்து போனால் அது கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும், நீங்கள் பாட்டுக்கு அதை யாருக்கும் சொல்லாமல் சாமியாக வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அவங்க என்ன ரீசனுக்காக இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மேடம், நாங்கள் சாமியாக கும்பிடுறத பாடியை அறுத்து கூறு போட நாங்கள் விட மாட்டோம்னு சொல்ல, சரி நாங்கள் இங்கே இருந்துட்டு மேலோட்டமாக செக் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை அழைச்சிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. பாடி இறந்து போய் கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு மேடம், ஆனால் பாடி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷனால் பாடியிலேருந்து கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை, இதை விட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உடற்கூறு ஆய்வு பண்ணி தான் பார்க்கணுன்னு சொல்லவும், சரி டாக்டர் இந்த ரிப்போர்ட் போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன, அவருக்கு டெத் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டு கலெக்டர் அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவரோட கடைசி ஆசை இந்த ஊருக்கு எப்படியாவது பாலத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான், அதுக்கு 2 ஊர் மக்களும் சேர்ந்து இதில் கையெழுத்து போடணும்னு கேட்கும்போது, ஸோ சாமியோட ஆசையே அதுதான், நம்ம கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 2 ஊர் மக்களும் ஒன்றா சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ பீஸ் சென்டர் இங்கே வர வைக்க முடியாதுங்கிறதும் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருது, அதனால் கோவமாக அவரும் போகிறாரு. பத்தாயிரத்துக்கு ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, எப்படியாவது நீங்கள் 2 ஊரும் ஒன்றா இருந்தால் ஒளி தெரியும்னு சொல்லிட்டு, அதனால் மலை உச்சியில் போய் தீபத்தை எதுவும் கொளுத்தி விட்டு ஒளி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தீபத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படியும் இந்த சைடாக ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு. ஹீரோ வந்தோடனே ஹீரோவை பிடிச்சிடுறாரு. ஸோ எப்படி ஒளி வருதுன்னு நான் பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் மினிஸ்டரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, இங்கே ஊர் மக்கள் எல்லாம் மலையை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க ஒளி வரும்னு சொல்லிட்டு. பெரிய கல் ஊரில் இருக்க ஒருத்தர் சின்ன கல் ஊரில் இருக்க ஒரு பையன் சேர் மேலே கால் வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்பியில் சூடு போட்டிருப்பார் இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி அந்த பெரிய கல் ஊரை சேர்ந்தவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை மனசார இவர் மன்னிக்கிறாரு. மன்னிச்ச உடனே அவருக்கு அந்த ஒளி தெரியுது. இவர் ஒளி தெரியுதுன்னு சொன்னோடனே எல்லா மக்களும் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒளி தெரியுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், 100 வருஷம் கழித்து நமக்கு சாமி காட்சி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 ஊரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 ஊரும் தனித்தனி கலரில் கயிறு கட்டியிருந்தாங்க இல்லையா, ஜாதி கயிறு, அதையும் பிச்சு போட்டுடுறாங்க. ஸோ இப்போ பாடியை ஊர்வலமாக தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. ஹீரோக்குமே பயங்கர சந்தோஷம், இவர் இந்த ஊரை ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு தான் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தார், அது கடைசியில் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ.